என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி அம்மா குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது. என் தங்கமே, இன்னமும் 2 மணி நேரம் மட்டுமே மிச்சம் இருக்கின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த நிகழ்வு நடப்பதற்கு. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று முதலில் வருத்தப்படாதே. தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்ட பிறகு அது என்றேனும் ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைக்குரிய பலனைத்தான் தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். நாம் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம், தெய்வம் அதனை கொடுக்காமல் விட்டால் தெய்வத்தின் மீது கோபப்படலாம் என்று நினைக்கக்கூடாது. நீ நினைக்கின்ற விஷயத்தில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நினைக்கின்றோம், எதை வாழ்க்கையில் கேட்கின்றோம், எந்த ஒரு விஷயத்தை நிரந்தரமாக்க முயற்சி செய்கின்றோம் என்பதில் என்னுடைய பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ இப்படி மனதிற்குள் யோசிக்க தொடங்கிவிட்டாய் என்றால் மட்டும்தான் உனக்கு ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நீ என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நான் உனக்கு தைரியம் சொல்கின்றேன், உனக்கு மன ஆறுதலை கொடுக்கின்றேன். நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடிவு காலத்தை கொடுக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நீ தீர்வினை பெறும் பொழுதெல்லாம் அந்த நேரம் மட்டும் உன்னுடைய மனது அமைதி அடைகின்றது. மீண்டும் அந்த பிரச்சனை வரும் பொழுது உன்னுடைய மனது பதற்றமடைகின்றது. ஏற்கனவே கிடைத்த தீர்வு மீண்டும் கிடைக்கும் என்பதனை நீ நம்பாமல் இருப்பதுதான் இந்த பதற்றத்திற்கு காரணம். எங்கே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளும் இப்படியே இருந்து விடுமோ என்ற பயம் உனக்குள் இருக்கின்றது. நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ, நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை நம்மை திரும்பி பார்க்காமல் சென்று விடுமோ, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்து விடுமோ என்ற பயம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டோம். நாம் ஆசைப்படுவதற்கு முன்பு தெரியவில்லை இது தவறு என்று. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு இது தவறு என்று புரிந்தாலும் அதை விடுவதற்கு மனமில்லை. விட்டுவிட மனம் ஒரு நொடி கூட நினைப்பதில்லை என்று என் குழந்தை வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைய வேண்டும் என்பதில் நீ முழு முயற்சியோடு இரு. அதனால் அது உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் அப்பொழுதுதான் வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு செல்லும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த விஷயம்தான் கடைசி வரை உன்னோடு வரக்கூடியதாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, எதையுமே இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டதாக முதலில் நினைக்காதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ செய்தது எத்தனை பெரிய தவறு என்று. வேதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், சோதனைகளை இந்த காலம் உனக்கு கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனையோ சந்தோஷங்களையும் இந்த காலம் உனக்கு கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்திவிடக்கூடாது. பேசுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்பேற்பட்ட மனநலன்களை கொண்டவர்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரண காரியங்கள் இல்லாமல் யாருடைய வார்த்தைகளுக்கும் நீ செவி சாய்த்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ தொலைத்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். எத்தனையோ விதமான கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு வந்த எனக்கு உன் ஆசையை நிறைவேற்றுவது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அம்மா நினைத்து விட்டால் ஒரு நொடி போதுமா என் குழந்தை கேட்பதை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு? அதனால் பயப்படாமல் இரு. நான் இன்னும் சில நொடிகளுக்குள்
நீ கேட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் தங்கமே, சில நொடிகள் நீ தனியாக அமர்ந்திருந்து யோசித்துப் பார். இந்த நாட்களும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு எதனை சொல்லிக் கொடுத்தது என்று, யாரை பற்றி உனக்கு எதனை தெரிய வைத்தது என்று, யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிய வைத்தது என்று, யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும், எந்த பழக்கம் உன்னை இப்பொழுது இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது, எந்த பழக்கம் இனிமேல் உன்னோடு தொடரவே கூடாது என்று நினைக்கின்றது, எதனால் நம் வாழ்க்கையில் நாம் தவறான பாதையில் சென்றோம் என்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிய வைத்திருக்கின்றது. என் குழந்தையே, இந்த புரிதலைத்தான் இந்த வராகியானவள் இத்தனை காலமாக உன்னிடத்தில் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன். எனக்கு என் குழந்தைக்கு மனத்தெளிவானது மிகவும் முக்கியம். நீ என்று தெளிவடைந்து விடுகின்றாயோ அன்று நான் காட்டுகின்ற பாதையில் நீ சரியாக சென்று விடுவாய். நாம் செல்வது சரியா தவறா என்று உணர முடியாத மனநிலையில் இருந்ததனால்தான் உன்னால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியவில்லை. எந்த ஒரு பாதையிலும் சரியாக பயணிக்க முடியவில்லை. எல்லோரிடத்திலும் நீ இந்த விஷயத்தை சரியாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என்றால், என் தங்கமே, இனியும் நீ சரியாகத்தான் பயணித்து கொண்டிருப்பாய். அடுத்தவர்களுக்கு நல்லதை எடுத்துரைக்க வேண்டுமே தவிர, அடுத்தவர்கள் எடுத்துரைக்கின்ற தவறான பாதையில் செல்ல நினைத்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை இந்த நிலையில் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா இப்படி உன்னிடத்தில் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சிலரினுடைய கூடாத நட்பு வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நமக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக அவர்கள்தான் மற்றவர்களிடம் ஏமாந்து வந்து நிற்கின்றார்கள் என்று எண்ணக்கூடாது. இவர்களால் கூட மற்றவர்கள் வாழ்க்கை கெட்டு போகலாம் என்பதை முதலில் ஒரு நொடி சிந்தித்துப் பார். அம்மா எதை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு குழப்பமாக இருக்கின்றதா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கிறது என்றால், என் குழந்தையே, அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்ததனால் அவர்கள் வாழ்க்கையை அழிக்கின்றார்களா, அல்லது இவர்கள்தான் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்கின்றார்களா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமும் தெளிவாக தெரியாமல் அடுத்தவர்களின் மீது பழியை போட்டுவிடக்கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். நான் சொல்லும் பொழுது உனக்கு புரியாததாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இவை நடக்கும் பொழுது அம்மா எதை பற்றி சொன்னாள் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி வருகின்றாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீதான் தீர்க்க வேண்டும். யாரிடத்திலும் ஆறுதலுக்கு சென்று நீ தேவையில்லாத அடுத்தவர்களின் பேச்சுக்களுக்கு ஆளாகி நிற்காதே. என் குழந்தையை, நீ இதையெல்லாம் வாழ்க்கையில் சரியாக பின்பற்றும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் உண்மை என்னவோ அதற்கு மட்டுமே ஆதரவு கொடுத்து நீ எப்பொழுதும் நடந்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். இனியும் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவினை எடுக்காமல் சரியானவர்களோடு சேர்ந்து சரியான பாதையில் என் பிள்ளை செல்லும் பொழுது என்றுமே உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். இன்னும் 2 மணி நேரத்தில் நீ ஆசைப்பட்ட ஒன்றை நிச்சயமாக அடையப் போகின்றாய். அது உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் உன் கண் முன்னே நிகழப் போகின்றது. இனி இதையெல்லாம் காணும் பொழுது உன்னுடைய மனது முழுமையான மகிழ்ச்சியை அடையப் போகின்றது. நாம் கேட்டது
கேட்ட நேரத்தில் கிடைத்து விட்டதை உணர்ந்து கொண்டால் என் பிள்ளை உனக்கு என்றும் மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரம். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.